இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் கூடுதலாக 2000 கோடைக்கால சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதன் மூலம் முதியோர்கள் மற்றும் விதவைகளுக்கு மொத்தமாக 3200 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 முதல் 4000 ரூபாய் வரையிலும் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நிதியானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்பட்டதைப் போலவே விளிம்பு நிலையில் உள்ள மற்ற மாற்று பயனாளிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் மீனவ குடும்ப பெண்களுக்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 8000 வழங்கப்படுவதையும், தேயிலை விவசாயிகளுக்கு நிதியுதவி அறிவிப்பு உள்ளடக்கியுள்ளது. இதை பற்றி தான் ஒரு சிறப்பான விரிவான அப்டேட்டை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் பாதுகாப்பு திட்ட ஒரு சிறப்பு நிதி பயனாளிகளுக்கு அளிச்சிருக்காங்க. மார்ச் மாதத்தில் இந்த சிறப்பு நிதி முதியவர்கள் மற்றும் கைம்பெண்கள், விதவைகள் ஓகேங்களா, வழக்கமான ஓய்வூதியம் 1200, சிறப்பு ஓய்வூதியம் 2000 மற்றும் 3200 ஓய்வூதியம் இவர்களுக்கு வழங்கப்படும். 29.29 லட்சம் பயனாளிகளுக்கு இதனால் பயன்படுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வழக்கமான ஓய்வூதியம் 1500, சிறப்பு நிதி 2000 மற்றும் 3500, 5,92,000 மாற்றுத்திறனாளிகள் இதனால் பயனடைகிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை வழக்கமான உதவித்தொகை 2000, சிறப்பு நிதி 4000, மொத்தம் 2000, மொத்தம் 4000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனவ குடும்பங்களுக்கு 8000 உதவித்தொகை. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான மீன்பிடி தடைக்காலம் நிவாரணமாக 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு தலா 8000 வழங்கப்படுகிறது. இதர அறிவிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப தேயிலை விவசாயிகளுக்கு ஆதார நிதி விதி. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகளுக்கு 8.53 கோடி நிதி பசும் தேயிலை ஆதார விலையாக வழங்கப்பட்டு உள்ளது. ஸோ இப்போ பணத்தை எப்படி தான் நம்ம பெறலாம் சார், எங்கே சார் நம்ம இந்த பணத்தை பெறது அப்படின்னு பார்க்குறப்ப நேரடி வங்கி பரிமாற்றம், பிஎம் கிசான் போல் இந்த நேரடி வங்கி பரிமாற்றம் டிபிடி முறையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கிறாங்க. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா, உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருந்தால் டிபிடி தொகை நேரடியாக உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஒருவேளை உங்கள் கணக்கில் ஆதார் அட்டை இணைக்கப்படலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சல் வழி வங்கி கணக்கு முறையாக இல்லாதவர்களுக்கு வழக்கம் போல் தபால் காலர் மூலம் மணி ஆர்டர் என்ற சிறப்பு நிதி வீட்டிற்கே வந்து சேரும். இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் இந்த பணத்தை பெறுவது அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லா விவசாயிகளுக்குமே இது பொருந்தும் அப்படின்றது தகவலாக இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி தேயிலை குறித்த அப்டேட்கள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.